Good morning students. Today we are going to see about the structure of DNA. Last class we have completed the types of chromosomes based on the position of centromere and their functions based on their types. Today we are going to see about the structure of DNA. DNA deoxyribonucleic acid. இது நம்ம genetic material அப்படி நம்ம படிச்சிருக்கோம். இந்த genetic material தான் கேரக்டர்ஸை ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு எடுத்துகிட்டு வருது. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் தி குரோமோசோம்ஸ். டிஎன்ஏ எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கும்? குரோமோசோமில் இருக்கும். அண்ட் டிஎன்ஏ இஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஸ் இட் கண்டெய்ன்ஸ் தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இட் கண்டெய்ன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹெரிடிட்டரி மெட்டீரியல். அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கான பண்புகளை இது உள்ளே வச்சுருக்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? இட் இஸ் அ ஹெரிடிட்டரி மெட்டீரியல். விச் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹெரிடிட்டரி மெட்டீரியல்? டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான ஒரு ஏணிப்படி மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். இட் இஸ் அ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். திஸ் மீன்ஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இஸ் லைக் அ ட்விஸ்டட் லேடர் with two sides and steps. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காயில்டு நேச்சராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்ட் மாரிஸ் வில்கின்ஸ் ஸ்டடிட் த டிஎன்ஏ யூஸிங் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ இவங்க வந்து ஒரு எக்ஸ்ரே மெத்தட் மூலமாக இதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே ஒரு டிடெக்டார் வச்சு இதிலிருந்து வரக்கூடிய அந்த லைட்டை வச்சு எக்ஸ்ரே சோர்ஸை யூஸ் பண்ணி இதனுடைய ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் மூலமாக நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ். பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ், அவங்க கொடுத்த அந்த பேசிக் ஸ்டடீஸை வச்சு ஜேம்சன், வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் ப்ரப்போஸ்ட் த 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ சிலதெல்லாம் நம்ம அந்த 3D வியூன்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல கிளாரிட்டியாக அப்படியே நேர்லேயே நமக்கு நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் 3D வியூன்னு சொல்கிறோம். அந்த 3D-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரப்போஸ் பண்ணினவங்க யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். த வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ் were awarded Nobel Prize for the Medicine in 1962 for discovering the molecular structure of DNA. ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டிஎன்ஏ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சதுக்காக அவார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணமும் வருஷம் அதனுடைய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோல்டில் செஞ்ச அவங்கள பொறிக்கப்பட்ட ஒரு படமும் அதை கொடுத்து அவங்கள வந்து கௌரவிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி நோபல் ப்ரைஸ். ஸோ வாட்சன் அண்ட் கிரிக் அண்ட் Wilkins were awarded Nobel Prize in the year 1962 for discovering molecular structure of DNA. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் உள்ளே வந்து என்னென்ன கெமிக்கல் மாலிகூல்ஸ்னால இந்த டிஎன்ஏ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இட் இஸ் அ லார்ஜ் மாலிகூல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு. ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிநியூக்ளியோடைடு. இப்போது இந்த நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுகர் மாலிகூல் இந்த ஸ்ட்ரக்சரில் நியூக்ளியோடைடு அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 5 இருக்குது சுகர், பென்டோ சுகர் இருக்குது. அந்த சுகர் மாலிகூலில் நைட்ரோஜீனியஸ் பேஸ் அட்டாச் ஆகியிருந்ததுன்னா அது நியூக்ளியோசைடு. அதுலேயே 5th கார்பனில் ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நியூக்ளியோடைடு. ஸோ வாட் இஸ் மென் பை நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு தெரிஞ்சிருந்தால் தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சுகர் மாலிகூலில் 1வது பொசிஷனில் நைட்ரோஜீனியஸ் பேஸ் அட்டாச் ஆனால் அது நியூக்ளியோசைடு. அதே 5th கார்பனில் அந்த சுகரோட 5th கார்பனில் பாஸ்பேட் அட்டாச் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஈச் நியூக்ளியோடைடு contains 3 components.
a sugar molecule and deoxyribose sugar. இதில் ஒரு நைட்ரோஜீனியஸ் பேஸ் இருக்கும். அந்த நைட்ரோஜீனியஸ் பேஸு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று பியூரின், இன்னொன்று பைரிமிடின்ஸ். பியூரின் பார்த்திங்கன்னா அடினைன் குவானைன், இந்த ரெண்டையும் நம்ம பியூரின் நைட்ரோஜீனியஸ் பேஸில். பைரிமிடின்ஸில் பார்த்திங்கன்னா சைட்டோசின் அண்ட் தயமின். அடுத்தது ஒரு பாஸ்பேட் குரூப். ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா இந்த 3 காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஒரு சுகர் மாலிக்கூல், ரெண்டாவது நைட்ரோஜீனியஸ் பேஸு, மூணாவது பாஸ்பேட் குரூப். இந்த 3 தான் நியூக்ளியோடைடோட காம்பனன்ட்ஸ். ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், வாட் ஆர் த 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு அப்படின்னா இந்த 3 உங்களுக்கு எழுத தெரியணும். நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு இப்போ பாருங்கள். நியூக்ளியோசைடுங்கிறது நான் சொன்னேன் நைட்ரோஜீனியஸ் பேஸ் ப்ளஸ் சுகர், அது நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது நியூக்ளியோசைடு கூட இருக்கக்கூடிய அந்த நைட்ரோஜீனியஸ் பேஸ் ஸ்ட்ரக்சரோடவே கூடவே ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஸோ திஸ் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அக்கார்டிங் டு த பியூரின் அண்ட் பைரிமிடின்ஸ் ப்ரெசன்ட் இன் தெம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பில் நடுவாண்டி அமைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த நைட்ரோஜீனியஸ் பேசஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அடினைன் குவானைன், தயமின், சைட்டோசின், இது எல்லாம் தான் இந்த நைட்ரோஜீனியஸ் பேசஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்றோடு இணைஞ்சு தான் இந்த நியூக்ளியோடைடு, அதாவது இந்த டிஎன்ஏனுடைய முழு ஸ்ட்ரக்சரை அமைப்பை கொடுக்குது. ஸோ வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ மாலிகூல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் இருக்குது. தீஸ் செயின்ஸ் ஃபார்ம் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வித் 2 strands which are anti-parallel to one another. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் வளைவு மாதிரி ஒரு எஸ் டைப்பான ஒரு வளைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஆப்போசிட்டில் இன்னொரு வளைவு வருது, ஆன்டி பேரலல் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the hydrogen bonds between the nitrogenous bases make DNA molecule stable. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஜீனியஸ் இந்த பாண்டு, ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் த நைட்ரோஜீனியஸ் பேசஸ். ஸோ நீங்கள் நடுவில் பார்க்குறீங்க இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட், இதுதான் அங்கே ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்கிறோம். இந்த டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், இப்போ இந்த சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட். அடினைனுக்கும் தயமினுக்கு T18 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நைட்ரோஜீனியஸ் பேசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு டபுள் பாண்ட். இந்த ட்ரிபிள் பாண்டும் டபுள் பாண்டும் என்றைக்கும் மாறாது, தட் இஸ் ஸ்டேபிள். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் த நைட்ரோஜீனியஸ் பேசஸ் மேக் த டிஎன்ஏ மாலிகூல் ஸ்டேபிள். அந்த மாதிரி ஸ்டேபிளான அமைப்பு அந்த 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 பாண்டில் வந்து எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த டிஎன்ஏ மாலிகூல் ஸ்டேபிளாக இருக்குது. ஈச் டேர்ன் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் 3.4 நானோமீட்டர். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா அதனுடைய ஹெலிக்ஸினுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங். தேர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் இன் த கம்ப்ளீட் டேர்ன். இதை வந்து நீங்கள் இன்னும் 12th வரும் பொழுது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸுங்கிற ஒரு பெரிய டாபிக் ஒன்று நமக்கு இருக்குது, அதில் நீங்கள் இன்னும் தெளிவாக படிப்பீங்க. இதனுடைய மொத்தத்தையும் ஒரு டிஎன்ஏனுடைய அளவெடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேஸ் பேர் இல்லை, 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் டேர்ன், ஒரு டிஎன்ஏனுடைய ஒரு கம்ப்ளீட் டேர்ன் எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ தேர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் இன் தி கம்ப்ளீட் டேர்ன். த நியூக்ளியோடைட்ஸ் இன் த ஹெலிக்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பாருங்கள். இது உங்கள் புக்கில் இல்லை, பட் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற ஒரு சுகர் மாலிக்கூலுக்கும் அடுத்த சுகர் மாலிக்கூல் 2 இருக்குது இல்லையா, 2 சுகர் மாலிக்கூல்ஸ் இங்கே இருக்குது. அதாவது இந்த சுகர் மாலிக்கூல் இருக்கிற 5th கார்பனும் இங்கே இருக்கக்கூடிய சுகர் இருக்கிற 3rd கார்பனும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். So you must know what is meant by phosphodiester bond. From the sugar molecule of 5th carbon and the second sugar molecule of the 3rd carbon is connected by a bond. That bond is called as phosphodiester bond.